அங்கிங்கெனாது எங்கும் நிறைந்த ஜோதி பாங்குடனே பட்டீஸ்வரத்தில் பவனி வருவதும் கண்ட தேவி சிவன் திருக்கல்யாணம் காண்பதும் அண்டநாயகன் பெருமாள் பவனியும் ஆனியிலே. திருத்தங்கல் பெருமாள் உற்சவம், திருப்பரங்குன்றம் முருகன் உற்சவம், கானாடு காத்தான் சிவன் உற்சவம், மன்னார்குடி பெருமாள் உற்சவமும் ஆனியிலே. மதுரை மீனாட்சி சிவன் உற்சவம், திருவண்ணாமலை திருவையாறு அய்யன உற்சவம், சங்கரன் கோயில் சிவன் உற்சவம், அழகர் கோயில் ஆண்டவர் உற்சவமும் ஆனியிலே. பல நூறு உற்சவங்கள் கண்டு பக்தி பரவசமடைந்ததாலே ஆனி முடிந்து ஆடி வந்தாலே அம்மன் உற்சவம் தொடங்குமென்றோ. இறை பக்தர் மாணிக்க வாசகர் இயம்பியது திருவாசகம் என அறிவோம். உத்தம புத்திர மாணிக்க வாசகர் சத்திய ஜோதியாய் கலந்தது ஆனி மாதத்திலே. வீரமகான் விவேகானந்தர் நினைவு நாள் வருவதும் ஆனி மாதத்திலே. அவர் விட்டு சென்ற விதிமுறைகளையும் காட்டிச் சென்ற விதிமுறைகளையும் முறையாக பின்பற்றுவோமாக. மலைகளில் உயர்ந்தது இமயம் போல, கடல்களில் பறந்தது பசிபிக் போல, மனங்களில் சிறந்தது ஞானி போல, மாதங்கள் நீண்டது ஆனியம்மா. நன்றி, வணக்கம்.